ஓம் நமச்சிவாய. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிவேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 26/8/2024 திங்கட்கிழமை. இன்றைய கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு செவ்வாய், கடகராசியில் புதன், சிம்மராசியில் சூரியன், கன்னிராசியில் கேது சுக்கிரன், கும்பராசியில் சனி பகவான், மீனராசியில் ராகு. சந்திரனை பொறுத்தவரையில் இன்று கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன். மாதத்தில் இந்த நாள் வளர்பிறை அஷ்டமி. இதுதான் இன்றைய கிரக நிலைகள். இன்றைய நாளை பொறுத்தவரையில் 12 ராசிகளின் வரிசையில் சுப யோகங்களையும் சுப பலன்களையும் பெறுகின்ற 3 ராசிகள் விருச்சிக ராசி, தனுசு ராசி, கும்பராசி. இந்த 3 ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக அற்புதமான பலன்களையும் வெற்றிகளையும் பெறவிருக்கின்றன. முதலில் விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ரிஷபராசியில் தனகாரகன், தனஸ்தானாதிபதி, பஞ்சமாதிபதி குருவுடன் இணைந்து காணப்படுகிறார். மிக வலிமையுடன் காணப்படுகிறார் ராசியாதிபதி செவ்வாய். செவ்வாய் குரு இணைவு இந்த விருச்சிக ராசிக்கு மிகுந்த பலன்களை, நற்பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. முதலில் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மன ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். திருமணம் முடிவடையாதவர்களுக்கு திருமணம் முடிகின்ற வாய்ப்புகள் வந்து சேரும். அதை தவிர 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்திலேயே ஆட்சி பெறுகிறார். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்போரும், வெளிநாட்டு தொடர்புகள் செய்து கொண்டிருப்போரும், மேன் பவர் சர்வீஸ் செய்து கொண்டிருப்பவருக்கும், ட்ராவல்ஸு, விசா, பாஸ்போர்ட் போன்ற தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கிறது விருச்சிக ராசி பிறந்த அன்பர்களுக்கு. இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடிய நாள். பணவரவு அதிகமாக தெரிகிறது, தனவரவு உண்டு, செய்யும் தொழிலால் லாபம் அதிகம் உண்டு. இரண்டாவதாக தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசியாதிபதி குரு 6ஆம் இடத்தில் செவ்வாயுடன் காணப்படுகிறார், வலிமையுடன் இருக்கிறார். சத்துருக்கள் ஜெயம். ஏதாவது நீதிமன்றங்களிலோ காவல் நிலையங்களிலோ ஏதாவது பிரச்சனை சம்பந்தமாக வழக்குகள் ஏதாவது இருந்தால் தங்களுக்கு சாதகமாக முடியும் இன்றைய நாளை பொறுத்தவரை. அதே வேளையில் தனுசு ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் பெருமளவு நற்பலன்களை சந்திப்பார்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில். பிதா வழி வகையில் ஏதாவது பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தால் இன்று அதற்குண்டான அடித்தளம் போடப்படும். பிதா வகையில் சொந்தங்கள் மூலமாக தங்களுக்கு நற்செய்திகள் வந்து சேரும். பொருள் வரவு உண்டு, தனவரவு உண்டு, தனலாபம் உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரை தங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். குடும்பத்தினருடன் மிகவும் சந்தோஷமாக காணப்படுவீர்கள் தனுசு ராசிக்காரர்கள். மூன்றாவதாக கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சனி ராசியிலேயே வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடத்தில் சூரியன் பார்வை வேறு. சற்று சிரமம்தான். உடல் நலனில் சூடு சம்பந்தமான வியாதிகள் வருவதற்கோ, தலைவலி வருவதற்கோ, மைக்ரேன் என்று சொல்லக்கூடிய சூரிய ஒளி சம்பந்தமான பிரச்சனைகள், தலைவலி போன்றவை வருவதற்கோ வாய்ப்பு இருக்கிறது. எச்சரிக்கையுடன் இருங்கள். மற்றபடி தங்களுடைய முயற்சிகள், தங்களுடைய காரிய சித்திகள் யாவும் வெற்றி பெறும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிகவும் தெளிவுடனும் தெம்புடனும் காணப்படுகிறீர்கள். பொருளாதார வரவு உண்டு. செய்யும் தொழில் மூலமாக தனவரவு உண்டு. குடும்ப நலனில் சற்று அக்கறை செலுத்தவும்.
குடும்பத்தில் இருப்பவர்களோடு சற்று நிதானமாகவும் அதே வேளையில் பொறுமையுடனும் செயல்படவும். மற்றபடி குடும்பத்திலோ வெளிவட்டார தொடர்புகளிலோ உறவினர் வகையில் அனைத்து வகையிலும் நற்பலன்களை காண்கின்றன. இன்றைய நாளை பொறுத்தவரையில் பயன்பெறுங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள். 12 ராசிகளிலேயே தினசரி ஒரு ராசி சந்திராஷ்டம நாளை சந்திக்கக்கூடிய ராசி தான். அந்த வகையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நடந்து கொண்டிருக்கிறது. துலா ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன், அப்பேற்பட்ட சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் நீச்சமடைந்து கேதுவுடன் காணப்படுகிறார். முக்கியமாக தங்களுடைய கணவன் மனைவி பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரையில் அதிகம் தர்க்கம் தேவையில்லை தங்கள் வாழ்க்கை துணைவருடன். அதே வேளையில் வெளிவட்டார தொடர்புகளில் தாங்கள் வேலை செய்யும் இடங்களில், தொழில் செய்யும் இடங்களில் பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். பிரயாணங்களை தள்ளி போடுங்கள். வெகு தூர பிரயாணத்தை நிறுத்திவிடுங்கள். அனைத்து விஷயங்களும் கவனத்துடன் செயல்படுங்கள் துளாராசிக்காரர்கள். இது மிக முக்கியம். துளாராசிக்காரர்களுக்கு கவனம், எச்சரிக்கை தேவை. நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.